குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தட்சிணாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 11/8/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04. திதி இன்று பிற்பகல் 12:16 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 3:18 வரை சதயம், அதன் பின்பு புரட்டாதி. நாம யோகம் இன்று அதிகாலை 2:22 வரை சோபனம், அது பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 11:26 வரை வணிசை, பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 3:18 வரை மரண யோகம், சித்த யோகம் இருக்குது. அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. எதை செய்தாலும் 3 மணிக்குள்ளே செய்து முடிச்சிருங்க. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. அதே மாதிரி இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 3:18 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை. சிவபெருமான் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இன்றைக்கு மேல்நோக்கு நாள் இன்னைக்கு. அதனால் இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் தான். அதனால் இன்றைக்கி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் கொண்டு போங்க. அந்த பழம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அதை சொல்கிறேன். அதை கொண்டு போங்க, மிக அருமையாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் இன்றைக்கி இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் அங்காரக பகவான், தனுசில் மாந்தி பகவான், கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று, மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும். இன்றைக்கி புத பகவான் 12:59 வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். சரிங்களா? புதன் இன்றைக்கி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு தகவல் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு நிறைய சில பேருக்கு ஒரு கடன் பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண வரவு இல்லாமல் இருக்கிறது. பண வரவு வந்தாலும் சில பேருக்கு செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வரமிளகாய் இருக்குது இல்லையா, நீட்டு மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம். நீட்டு மிளகாய் எவ்வளோ நீட்டு இருக்கும். அந்த நீட்டு மிளகாய், வரமிளகாவை 27 மிளகாய் எடுத்து, அந்த மிளகாயை ஒரு வெள்ளை துணி, பட்டு துணி தான் எடுத்துக்கணும். பட்டு துணினா கடையில் கேட்டிங்கன்னா நம்ம ஹோமத்துக்கு அந்த ஹோம திரவியங்களாம் வச்சு கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி துணி வாங்கிக்கோங்க. அதில் வச்சு கட்டி, அதில் ஒரு 11 ரூபா காயின் சேர்த்து வச்சு பச்சை கருப்பை வச்சு மூட்டையாக கட்டி, நீங்கள் உங்கள் அடகு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த சீட்டு இல்லை பேங்க்கில் வச்சுருந்தா அந்த பேங்க் ரசீது, அதை என்ன பண்ணால் அந்த ரசீதியை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வைக்கணும். வச்சுட்டு தினந்தோறும் தூபதீபம் காமிச்சு, இந்த அடகு வைத்திருந்த நகையை நான் மீட்டு விட்டேன் அப்படின்னு மனசார வேண்டணும். வேண்டும்போது கண்டிப்பாக உங்கள் நகை விரைவில் மீட்டு எடுத்து விடுவீங்க. நிறைய பேர் நகை வச்சுருவாங்க, வட்டி கூட கட்ட முடியாது, அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு அது நன்மையை தரும். செஞ்சு பாருங்கள். நகை மீட்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன்.
நிறைய பேருக்கு சில விஷயங்கள் மத்தியானத்தில் செய்ய முடியாது இல்லையா? மத்தியானத்தில்ன்னும்போது 1 மணிலேருந்து 1:15 மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில் செய்ய சொல்லியிருப்பேன். அது செய்ய முடியாதுன்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செய்யலாம். இதை சுக்கிர ஓரையில் செய்யணும். எந்த நாளில் சுக்கிர ஓரை வருதோ அப்போ செய்யலாம். வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரையில் தான் செய்யணும்னு கிடையாது. இப்போ திங்கக்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் 6 to 7 என்ன வரும்? சந்திர ஓரை வரும். 7 to 8 உங்களுக்கு சனி ஓரை, 8 to 9 குரு ஓரை, 9 to 10 செவ்வாய் ஓரை, அப்புறம் சூரிய ஓரை, அப்புறம் 11லேருந்து 12 உங்களுக்கு என்ன வரும்? 11லேருந்து 12, 10லேருந்து 11 சுக்கிர ஓரை வரும். அப்போ அந்த நேரத்தில் இதை செஞ்சு வைக்கலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ சுக்கிர ஓரை வருதோ பார்த்து இதை செஞ்சு அந்த அடகு வச்ச சீட்டை வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வைக்கணும். வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் நீங்கள் அந்த நகையை மீட்டு எடுத்துருவீங்க. சரிங்களா? சரி, இப்போது ராசிக்குள்ளே போகலாமா? அதே மாதிரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம 7 வருஷ காலமாக போட்டுட்ருக்கோம். அடுத்த பதிவில் விஜயாபதி பற்றி மீண்டும் ஒரு முறை சொல்ல போகிறேன். அந்த விஜயாபதி பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதே போல் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லிட்டு வர்றதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நேரத்தில் யாராவது நண்பர்கள் கஷ்டப்படும் போது இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். எல்லாரும் பார்த்து நன்மை அடைய வேண்டும் என்று தான் இதை சொல்கிறேன். இப்போ நம்ம ராசிக்குள்ளே போகலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். புதிய முயற்சியில் சாதகமான சூழல்லாம் ஏற்படும். மனதளவில் தெளிவு ஏற்படும். அதே மாதிரி நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சில விஷயங்களுக்கு முடிவுகள் இன்றைக்கி ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைக்கி லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி குரு ராகு குருச்சண்டால யோகம். அப்போ மனைவியால் யோகத்தையும் கொடுக்கும், தாயால் யோகத்தை கொடுக்கும், பிள்ளைகளாலும் யோகத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி விவேகத்தோடு செயல்பட்டால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். உறவினர்கள் ஒத்துழைப்பு இன்றைக்கி கிடைக்கும். பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை. உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள்லாம் நெருங்கி வரக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். வியாபாரம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாள். உங்கள் வாக்கு இன்றைக்கி எதை சொன்னாலும் இன்றைக்கி பலிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி இளம் சிகப்பு நிறத்தை பயன்படுது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளெல்லாம் இன்றைக்கி நிறைவேறுகின்ற ஒரு தன்மை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதிப்புகள் உயர்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள்லாம் இன்றைக்கி சாதகமாக ஏற்படும். மாறுபட்ட உங்களுடைய அணுகுமுறை
பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். முன்னேற்றம் குறித்த சிந்தனைகள்லாம் மேம்படும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வெளியூர் சார்ந்த சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். ஆன்மீக பணிகளில், அதாவது மனசுக்குள்ள ஒரு ஆன்மீக உணர்வு, ஆன்மீக பணிகள், அதிலெல்லாம் இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. புதிய விஷயங்களில் செய்யும்போது மட்டும் இன்றைக்கி சிந்தித்து செயல்படுவது மிக மிக நன்மை. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி ஏற்படும். அதே சமயத்தில் செலவுகளும் இன்றைக்கி இருக்கும். வேலையில் நீங்கள் இன்றைக்கி சுறுசுறுப்போடு இயங்குங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரனோட ராகு இணைந்து குரு பார்க்கறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். இருந்தாலும் செலவுகளும் இருக்கும். இந்த மிஷினரிலாம் வச்சு வேலை பார்க்குறவங்களாம் இன்றைக்கி கவனத்தோடு வேலை பாருங்கள். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா கடகராசிலையும் புனர்பூசம் இருக்குது இல்லைங்களா? கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஓடுதில்லை. அப்போ புனர்பூச நட்சத்திரம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. அதுவும் உங்கள் ராசிக்குள்ளாரிய 2ஆம் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளாரியே இருக்கார், 1ஆம் இடத்துல இருக்கார். அப்போது தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். அது கூட புதன் வக்ரம் பெற்று, தாய்மாமன் கல்விக்கு உரிய கிரகமான ஒரு புதன் இன்றோடு தான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறது. அதனால் 12க்கும் 3க்கும் அதிபதினு உங்கள் ராசிக்குள்ளே புதாத்திய யோகம்தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தையும் கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி வேகத்தையும் கட்டுப்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் சிந்தனையில் கவனம் தேவை. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதியதாக எதையும் செய்ய வேண்டாம். பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரக்காரர் கவனமாக இருங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நன்மையை தரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமானையும் அதே போல் பெருமாள் வழிபாடையும் இன்றைக்கி செய்துட்டு போங்க. சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். உலக வாழ்க்கை பற்றிய புதிய ஒரு கண்ணோட்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உயர்கல்வியில் சில மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம். பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. அதே மாதிரி புதிய செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்துல, அப்போ விரயங்கள் ஏற்படும். யாரால்? தந்தையால் விரயங்கள். அரசனுடைய உதவிகரம் நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அதிலெல்லாம் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. பூர்வீக சொத்துலேயும் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் பயணங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். ஆனால் இன்றைய நாள் நல்ல ஒரு சுகமான ஒரு நாள். புதிய அனுபவங்களை மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். பயணம் போகலைன்னா அலைச்சல் இருக்காது. மற்றபடி இன்றைக்கி அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே,
எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஆனால் நிறைய மனசுக்குள்ள ஒரு சில போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் செய்கின்ற ஒரு தன்மை கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ராசிக்காரனா கன்னிராசிக்காரர்கள் தான். வியாபாரத்தில் இன்றைக்கி லாபங்கள் மேம்படும். கடினமான காரியத்தை கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. குடும்பத்தோடு தூர பயணம் செல்லும் வாய்ப்பும் இன்றைக்கி உண்டு. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கார். செவ்வாய் சனியை பார்க்குது, செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது உங்களுடைய சுகத்தை பார்த்துக்கணும். உங்களுடைய வண்டி வாகனம் இருந்தால் அந்த வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லணும். ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகனம் இல்லையா. அதே மாதிரி வீடு பராமரிப்பு தொடர்பான செலவுகளும் கூடும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. என்ன ஒன்று, வேலையில் மட்டும் பொறுப்பெல்லாம் குறையும். வேலை போல் அதிகமாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது பொறுப்புகள் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. அது மட்டும் இன்றைக்கி நன்மையாக இருக்கும். சிக்கல்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி சாதகமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்தால் சேமிப்புகள் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், வெளி உணவு, துரித உணவு இதெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலை ஆட்களால் ஒரு புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர வழியில் நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இப்போ யாராவது வீடு நிலம் இதெல்லாம் பேங்க்கில் வச்சுருக்கீங்க, இல்லை யார்கிட்டையாவது அடமானம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்து என்ன ஏதுன்னு பாருங்கள். இல்லை வட்டி கட்டியிருக்கீங்களா என்னன்னு பாருங்கள். இல்லைன்னா அதிலேருந்து திடீர் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் வெற்றிகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திட்டமிட்ட வேலைகள் தாமதமாகி அதன் பின்பு அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி சொந்த பந்தங்களிடம், உறவுகளிடம், வீட்டில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலம் அதிகரிக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழலும் ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு, மேலதிகாரிகள்லாம் ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முயற்சித்தால் கைகூடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அதாவது விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடு தனுசு, அதே மாதிரி 12ஆம் வீடு துலாம், ரெண்டுமே பார்க்குறார். அப்போ என்ன, விரயங்கள் தவிர்க்கப்படும். அந்த விரயங்களை திருமணத்திற்காக செலவு செய்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள்
வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வருவாய் கூடக்கூடிய ஒரு தன்மை, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு தருணம். பிள்ளைகளால் ஒரு அனுகூலம், பிள்ளைகளால் ஏற்பட்ட சில துன்பங்கள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு தருணம். அதே போல் வேலை வாய்ப்பே இல்லாமல் நிறைய துன்பப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. யார்கிட்டனா பெரியவங்க கிட்ட தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி 8ஆம் இடத்தில் சூரியன். அப்போது தந்தையினுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். தந்தையால் சில அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதே போல் கவனம் தேவை. யாருடைய கவனம்? தாயின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை, தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத அடுத்த இனத்தவர், அடுத்த எதிர்வாழின மக்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை உண்டு. அவர்களுடைய விஷயத்திலும் பொறுமையோடு இருந்தால் இன்றைக்கி எல்லோருடைய ஆதரவையும் பெற்று இன்றைக்கி சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தன வரவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே போல் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எல்லா விதத்திலும் பொறுமையோடு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒரு விதமான ஒரு சோர்வு மனசில் ஏற்படும். அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா நடப்பது நடக்கட்டும், நன்மையாக நடக்கட்டும். தந்தை வழியில் அனுசரித்து செல்லுங்கள். காரசாரமான விவாதங்களை தவிர்த்துருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். மறதி பிரச்சனைகள்லாம் விலகும். அதே மாதிரி புதிய ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் இன்றைக்கி வியாபாரம் பண்ணுறவங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். ஆதாயமும் கிடைக்கும், லாபமும் அதிகரிக்கும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும், அதாவது குடும்பமாகட்டும், பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆகட்டும், வியாபாரத்தில் ஆகட்டும், தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமில்லாத ஒரு தன்மை இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகி ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகள் நிறைய, எல்லாருக்குமே கவலை இல்லாத மனிதன் கிடையாது. அந்த கவலைகளெல்லாம் இன்றைக்கி ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை. குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துலையே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது உட்கார்ந்துருக்கு. அப்போ ராகு கேது இணைவு, அப்ஸ் அண்ட் டவுன்.
அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும், அனுகூலம் இருக்கும், லாபங்கள் இருக்கும். அதே போல் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்தால் மிக நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தந்தையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பேசும்போது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்களை இந்த கோபமாக திட்டுறது இதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்தால் இன்னும் நன்றாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடத்தில் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் இன்றைய தினம் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும், மதிப்பு மரியாதை இருக்கும், வீடு மனை வாங்குவது குறித்த எண்ணங்கள் மேம்படும். அதே மாதிரி சில பேர் புது வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. பிள்ளைகளால் அனுகூலம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அதனால் ஒரு விதமான ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள், கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகள் செய்வதில் அலைச்சல்கள் ஏற்படும். அதே மாதிரி நிறைய வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு சிரமங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதே போல் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, 12ல் ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைய நாள் இருக்குது. சிறப்பான ஒரு நாள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விரயங்கள் அதிகரிக்கும், அதை மட்டும் பார்த்துக்கங்க. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு அந்த சொத்து வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய முயற்சி இதில் முக்கியமானதாக இருக்க வேண்டும் இன்றைக்கி. அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் சாதகமாக முடியக்கூடிய ஒரு தன்மை. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவும் இன்றைக்கி இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். வெளியே போகிறது, ஒரு விழாவுக்கு போகிறது, ஒரு ஃபங்க்ஷன் போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் மனதளவில் ஒரு தெளிவோடு இன்றைக்கி எதையும் செய்தால் லாபங்கள் இன்றைக்கி ஈட்டலாம் வியாபாரத்தில். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.